இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசால வழங்கப்படுற உயரிய அங்கீகாரங்கள்ல ஒன்னு கலைமாமணி விருது. இயல், இசை, நாடகம், சினிமா அப்படின்னு பல துறைகள்ல சிறந்த பங்களிப்பை கொடுத்த கலைஞர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில 2021, 22 மற்றும் 23 ஆண்டுக்கான கலைமாமணி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர்களோட பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கு. இந்த விருது திரைத்துறையை தாண்டி சின்ன திரை கலைஞர்களோட கடின உழைப்பையும் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்றது மகிழ்ச்சியான செய்தி. சின்ன திரையில தற்பொழுது டிஆர்பில கலக்கிட்டு வர சீரியல்களை எதிர்நீச்சல் முக்கிய இடத்துல இருக்கு. இந்த சீரியல்ல குணசேகரனோட தம்பியா ஞானம் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு ரசிகர்களோட மனசை கவர்ந்தவர் நடிகர் PK கமலேஷ். எதிர்நீச்சல் தொடரோட 2 சீசன்களையும் ஞானசேகரன் அப்படின்ற ரோல்ல தன்னோட யதார்த்தமான நடிப்பாளர் ரசிகர்களை கவர்ந்த கமலேஷுக்கு 2021 ஆண்டுக்கான கலைமாமணி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சன் டிவில ஒளிபரப்பான ஆனந்தம் தொடர் மூலமா பிரபலமான கமலேஷ் பல ஆண்டுகளா சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில பல்வேறு கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு நடிகனா தன்னோட திறமையை நிரூபிக்க அவர் தொடர்ந்து உழைச்சிட்டு வராரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு அழகான கதை இருக்கு. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி அப்படின்ற ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்ற பொழுது அந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற சிந்துஜா அப்படின்றவங்களை காதலிச்சு 2007 ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நீண்ட காலமா தொடர்ந்து உழைச்சிட்டு வர கமலேஷுக்கு இந்த விருது ஒரு உயரிய அங்கீகாரமா அமைஞ்சிருக்கு. 2022 ஆண்டுக்கான கலைமாமணி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மற்றொரு சின்னத்திரை கலைஞர் நடிகை காயத்ரி. இவங்களை பத்தி பேசும்பொழுது ரசிகர்களுக்கு மெட்டி ஒலி சீரியல் நினைவுக்கு வர்றது இயல்பு. திருமுருகன் இயக்குன இந்த தொடர் கணவன் மனைவி உறவு, குடும்ப பிணைப்பு, சகோதரத்துவம் போன்ற உணர்வுகளை ரொம்பவே யதார்த்தமா படம் பிடிச்சு காட்டி தமிழ் தொலைக்காட்சி வரலாற்ற ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கு. இன்னைக்கும் அதோட டைட்டில், பாடல், டிஆர்பி சாதனைகள் மற்றும் தாழ்வு மனப்பான்மை கொண்ட கதாநாயகியோட கதாபாத்திரம் ஆகியவை பலராலையுமே பேசப்பட்டுட்டு வரும். அந்த சீரியல்ல சரோ அப்படின்ற கேரக்டர்ல மூலமா காயத்ரி நீங்காத இடத்தை பிடிச்சிருந்தாங்க. பல ஆண்டுகளா சின்ன திரையில நடிச்சுட்டு வர காயத்ரியோட நடிப்போட ஆழத்தையும் அவங்களோட அர்ப்பணிப்பையும் இந்த விருது அங்கீகரிச்சிருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.